அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்னோர் சேனல். இப்போ ஆல்ரெடி பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவல் மூடில் இருப்பீங்க எல்லாரும். ஸோ இந்த பொங்கல் செலிப்ரேஷனாக இப்போ தேட்டர்களில் பல புதுப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படங்களோட லிஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதை பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் நான் விடுறேன். ஸோ இப்போ இந்த பொங்கலுக்கு முக்கியமான பல படங்கள், பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு. இதில் குழந்தைகளையும் ஃபேமிலி ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணி வந்திருக்க படம் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் ஒரு ஹாலிவுட்டில் வர மாதிரி அந்த மாதிரி எனக்கு கதைக்களத்தோடு வந்திருக்க படம் தான் அயலான். இந்த படம் ஏற்கனவே ஒரு 3 வருஷம் ப்ரொடக்ஷன் இருந்தது. அதனால அதுக்கேற்ற விஎஃப்எக்ஸ் எல்லாமே சிறப்பாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போது தான் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த சேனலில் வர இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ போகலாம். இந்த ரிவ்யூவில் பல விஷயங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சிவகார்த்திகேயன் ஒரு கிராமத்தில் அவங்க அம்மா பானுப்பிரியோடு வச்சுட்டு வர்றாரு. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம். ஸோ வீட்டு பண கஷ்டத்துக்காக சிட்டியில் போயிட்டு வேலை தேடி காப்பாற்றுன்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பி வர்றாரு சிவகார்த்திகேயன். அப்படி வரும்போது அந்த நேரத்தில் அவரோட இயற்கையை நேசிக்கிற அந்த கேரக்டரை பார்த்துட்டு ஒரு ஏலியன் ஒரு பூமியை காப்பாற்ற ஒரு டாஸ்க்குக்காக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு விஷயமா சந்திக்குது. வேற்று கிரகத்துலேருந்து வர சிவகார்த்திகேயன் தேர்ந்தெடுக்குது. ஸோ அப்போ சிவகார்த்திகேயனும் அதோடு இணைஞ்சு அந்த கார்பரேட்டில் இருக்க அந்த ஒரு வில்லன் ஒரு மைண்ட்ஸில் அந்த ஒரு பார்ட்டை வச்சு உலகத்தை அழிக்க நினைக்கிறாரு. ஸோ ஏலியனும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து அதை எப்படி தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் பேலன்ஸான பரபரப்பான டெஸ்ட்டோட முடிகிற கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இது ஏற்கனவே நம்ம ஹாலிவுட்டில் பார்த்த பல படங்களோட பூமியை காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதைகள் தான். ஆனால் அது டைரக்ஷன் பண்ண விதத்தில் ஜெயிச்சிருன்னு சொல்லலாம். இயக்குனர் அருண் மதேஸ்வரன் ஏற்கனவே இன்டர்நெட் நாளே அப்படிங்கிற படத்தில் ஒரு ஒரு டைம் மிஷினில் எப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்பவும் இயல்பாக எளிமையாக எல்லாருக்கும் புரியுற இடங்களில் சொல்லியிருப்பாரு. ஒரு படம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தாலும் அது ஒரு படத்தோட வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த படம் வெகுஜனங்களை கவர்ந்துச்சு. ஸோ அந்த இயக்குனரோட இந்த படமும் ஒரு வெகுஜனங்களை டார்கெட் பண்ணி சயின்ஸ் விஷயங்களை எளிமையாக சொல்கிற மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸ்போவில் நம்ம நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த ஏலியன்ஸை பற்றி சொல்கிறதும் சிறப்பாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி படங்களில் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் செயற்கைத்தனம் வந்துடும். அது இல்லாமல் அந்த ஒரு நேச்சுரலாக இருக்க மாதிரி அந்த ஏலியன்ஸை வடிவமைச்சிருக்கிறது நல்லா இருக்குது. அதுவும் சிவகார்த்திகேயனும் ஏலியன்ஸும் வர அந்த காம்போ படத்தில் ரசிக்கிற அளவில் இருக்குது. ஏற்கனவே நம்ம 80களில் பார்த்த அந்த ராஜா சின்ன ரோஜா ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வரும் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டில். அதுவே நல்லா இருக்கும் ரசிக்கும்படி. அந்த ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் போனார் அந்த பாட்டில் வர மாதிரி அதே ஒரு முழு படமாக எடுத்தால் இது குழந்தைகள் ரசிக்கிற அளவு இருக்குன்றது இந்த படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த படம் மெயினாக சொன்ன மாதிரி குழந்தைங்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அது கூட்டிகிட்டு போகிற பேரண்ட்ஸும் ரொம்பவும் போர் அடிக்காமல் என்கேஜிங்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால படத்தோட ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இயக்குனருக்கும் இந்த மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர் வளர்ச்சி ரொம்ப பிரமிக்கத்தக்க அளவில் இருக்குது. ஏன்னா இப்போ குழந்தைங்களை கவரனாலே படம் ஹிட் ஆகிடும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா ஃபேமிலியில் அப்பா அம்மாவும் கண்டிப்பாக போவாங்க, இல்லை ரிலேஷன் யாராவது போவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. ஸோ அந்தளவு குழந்தைங்களை டார்கெட் பண்ணி இந்த படத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ஒரு குழந்தைகளுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. அதுவும் ஏலியன்ஸ் வர நேரம் இந்த காட்சிகள்லாம் குழந்தைங்களாம் விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை ஜாலி மூடில் எடுத்திருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சப்போர்ட்டிங்காக ஒரு காமெடிக்கு ஒரு யோகி பாபு, கருணாகரன் அவங்களாம் சப்போர்ட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் லிஷா கோபியோட ரோல் நல்லா ஒரு எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஃபாரின் படங்கள், ஹாலிவுட் படங்களில் வர அந்த வில்லி கேரக்டர் மாதிரி இந்த படத்தையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதியிருக்கலாம். இந்த கார்பரேட் வில்லன் மாதிரி வழக்கமான ஒரு இதில் இருக்குது. அவரும் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அது இல்லாமல் படத்தில் பல நல்ல ஒரு நடிகர் பட்டாளமும் அவங்க நடிப்பை சிறப்பாக சப்போர்ட்டிங்காக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யோகி பாபு, கருணாகரன், அப்புறம் இந்த கோதண்டம், அப்புறம் பானுப்பிரியா,
இப்படின்னு படத்தில் வர கேரக்டர்லாம் அவங்களோட பங்களிப்பு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து மெயினான ப்ளஸ் பாயிண்ட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த படம் ஒரு தமிழ் படம் பார்க்குற ஒரு இது இல்லை. ஒரு ஹாலிவுட் படம் தமிழ் டப்பில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏலியன்ஸ் உண்டான அந்த ஒரு விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, இந்த சிஜி எஃபெக்ட்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி எடுத்ததில் குழந்தைங்களாம் ரசிக்கக்கூடிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த விதத்தில் படம் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லலாம். படத்தில் வந்து முக்கியமான ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான். அவரோட மியூசிக்கில் வந்து பாட்டுகள்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் சில பாட்டுகள் வந்து 2.0 அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹாலிவுட் படங்களுக்கு உண்டான அந்த ஒரு எஃபெக்ட்லாம் கொண்டு வராரு. ஏன்னா அவர் ஏற்கனவே கம்ப்யூட்டர் மியூசிக்னு அறியப்பட்டவர். இந்த 90 காலகட்டங்களில் இந்த ரோஜா படம் பாட்டு வந்து ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணிச்சு கம்ப்யூட்டர் மியூசிக்கில். ஸோ அவர் வந்து பிஜிஎம் பின்னி பாடல் எடுக்கிறாரு. அந்த ஏரியன்ஸோட அந்த பிஜிஎம்லாம் வந்து சிறப்பாக கையாண்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆஸ்கர் நாயகன் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸே இல்லையானா ஒரு சில பிரச்சனை இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா இது ஏற்கனவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட பல ஒரு ஹாலிவுட் படங்களில் பார்த்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஹீரோ அந்த மாதிரி உண்டான ஒரு கதை. அதை வந்து தமிழுக்கு மாதிரி பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுறது வழக்கம் தான். லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். அது சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் வந்து இவங்கள சுற்றியே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு வேற ஒரு வெளி உலகத்தில் இல்லாத மாதிரி போலீஸ் இந்த மாதிரி இது விஷயங்கள் இல்லாத மாதிரி அசால்ட்டாக சண்டைலாம் நடக்குது. எல்லாரையும் போட்டு தள்ளுற விஷயங்கள்லாம் நடக்குது. இவங்க தனியாக ஒரு சயின்டிஃபிக் இதை வச்சு நடத்துகிறாங்க. அது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருக்கு. சில காட்சிகள்லாம் நம்புற மாதிரி இல்லை. லாஜிக் மிஸ்டேக் ஆகுது. நான் பார்க்க முடியுது என்னால. அது இல்லாமல் இந்த கதைக்களம் வந்து எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் ஹைஃபையான சயின்டிஃபிக்கான கதை. இருந்தாலும் அது புதிய இப்போ வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொண்டு வந்ததில் ஓரளவு ஜெயிச்சார்னு சொல்லலாம். இப்போ வெகுஜனங்களை கவரணுன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இல்லாமல் படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. எப்போ வந்து இந்த ஆலியனை வந்து டார்ச்சர் பண்ணுற அந்த ஏலியனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அந்த டார்ச்சர் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அடுத்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அப்புறம் ஹீரோயின் வந்து ரோல் வந்து வழக்கமான ரோலாக இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்படும் படம். இந்த பொங்கலுக்கு வந்த சிறப்பான படத்தில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் குழந்தைங்களாம் ரசித்து பார்க்கக்கூடிய படம். பெரியவங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். பாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் வந்திருக்கு. இந்த படம் சிவகார்த்திகேயன் கம்பேக் படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கண்ணோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு விமர்சனம் இல்லை ரிவ்யூ சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.